Hello friends, welcome back to priyavijaykitchen. நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி சமையல் டிப்ஸ் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 to 4 குரிய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி priyavijaykitchen நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுநாள் நீங்கள் சப்பாத்தி செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டே ஒரு வெண்டைக்காயை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருங்க. மறுநாள் காலையில் சப்பாத்தி மாவு பிசையும் போதில் அந்த தண்ணி ஊற்றி பிசைஞ்சோன்னா சப்பாத்தி செம சாஃப்டாக வரும். சில சமயம் உருளைக்கிழங்கு பொரிக்கும் போதில் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு உருண்டு திரண்டு வரும். நல்லா உதிரி உதிரியாக வரணும்னா நீங்கள் நறுக்கின உருளைக்கிழங்கை தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் பொரிச்சோன்னா நல்லா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். குழம்புல பொரியலில் ஆரமோ இல்லை உப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் காஞ்ச ப்ரெட்டு இல்லைன்னா ரஸ்க்கு இல்லை ஏதோ ஒன்று மிக்சியில் அரைச்சி அதை நம்ம தூவி விட்டோன்னா உங்களுக்கு சரியாயிடும். அடுத்து வர 2 டிப்ஸுமே செரிமானத்துக்குரியது தான். நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி செரிக்காமல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளரில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக ஓமம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா சரியாயிடும். அதே மாதிரி பெருஞ்சீரகத்திலையும் செரிமானத்திற்குரிய ரசாயன பொருட்கள் எல்லாமே இருக்குது. கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தை வாயில் போட்டு நல்லா மென்று நம்ம உமிழ்நீரோட முழுங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி குடித்தோன்னா போதும். வயிறு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரியாயிடும். ஒரு சில சமயத்தில் நம்மளோட புது ட்ரெஸ்ஸிலேயே எண்ணெய் கரைப்பட்டுரும். அதை போக்குறதுக்கு கொஞ்சம் கோதுமை மாவை தண்ணியில் கரைச்சி அந்த எண்ணெய் பட்ட இடத்துல அப்படியே பூசி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம வழக்கம் போல் அலசணுன்னா போயிடும். தோசைக்கல்லில் தோசை நல்லா சுட வரலைன்னா என்ன செய்யணுன்ட்டு நான் ஏற்கனவே 2-3 டிப்ஸ் கொடுத்துருக்குறேன். அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா ஒரு 2 பரட்டிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றினோன்னா தோசை சூப்பராக வரும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசியை கழுவிட்டு தண்ணியை செடிகளுக்கு ஊற்றிடுறோம். 2வது தண்ணியை கீழே ஊற்றாமல் அதில் நம்ம காய்கறிகளை வேக போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். அதோட அந்த தண்ணியில் முருங்கைக்கீரை சூப்பு பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வகையான கூட்டு பண்ணாலும் கடைசியாக இறக்கும் போதில் தேங்காய், சீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் தனித்தனியாக ஒரு காற்று போகக்கூடிய ஒரு பேஸ்கெட்டில் தான் வைக்கணும். அதே சமயத்தில் உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் ஒன்றா வைக்கக்கூடாது. ஒன்றா வச்சோன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.